வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பலாப்பழ கொழுக்கட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் நான் உங்களுக்கு 2 ஷேப்பில் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட வெளி கவர், அதாவது மாவு பார்த்திங்கன்னா அரிசி மாவு வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். உள்ள ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நல்ல பலாப்பழ வாசனையோடு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட போலியோட ஸ்டஃபிங் மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பர்பாக இருக்கும். உங்களுக்கு ஜாக் ஃப்ரூட் பிடிக்கும்னா இந்த கொழுக்கட்டை கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கும் போதே நம்ம கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கலைன்னா மாவு பிளாண்டாக இருக்கும். எண்ணெய் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறோம். தண்ணி நல்லா தளத்தளன்னு கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு தான் கலக்க முடியும். நீங்கள் கையில் பிசைய முடியாது. அதனால் ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது ஒரு கரண்டியில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கலந்து விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு விட்டுறலாம். மூடி போடும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டீம்லேயே கொஞ்சம் குக் ஆகிடும். இது கை பொறுக்கிற சூடு, அதாவது வார்மாக ஆற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம். கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கை போட்டுட்டு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் கை போட்டு பிசைஞ்சிங்களா நல்லா பந்து மாதிரி ஆகிடும். எண்ணெய் தடவிட்டு அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்க்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கை வச்சா அமுங்குற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நசுங்கிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துட்டு எவ்வளோ பொடியாக முடியுமோ அவ்வளோ பொடியாக நீங்கள் பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பலாப்பழ பியூரி ரெடி பண்ணிக்கலாம். பலாப்பழத்தை கொட்டை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்த ஸ்வீட்டாக இருக்கிற பழமாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெல்லத்தோட அளவு கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். அடுத்ததாக வெல்லைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதே கடாயில் ஒரு 1/2 கப் வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை உருக்கிக்கலாம். உருகின வெல்லத்தை வடிகட்டிக்கோங்க. வெல்லத்தில் நிறைய அழுக்கு குப்பையெல்லாம் இருக்கும். வடிகட்டும் போது அதெல்லாம் நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். வடிகட்டின வெல்லத்தை திரும்பி அதே கடாயில் சேர்த்துக்கலாம். உங்கள் வெல்லத்தில் மண் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள் பலாப்பழத்தில் ஸ்வீட்னஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. ஏன் பலாப்பழம் நல்ல ஸ்வீட்டாக இருந்தது, அதனால் நான் இன்றைக்கி 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வடிகட்டின வெல்லத்தை திருப்பி அதே கடாயில் சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பலாப்பழம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதை இதில் சேர்த்துக்க போகிறோம். பலாப்பழம் விழுதும் வெல்லமும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பலாப்பழம் வெல்லத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. கொதிக்க கொதிக்க இது கொஞ்சம் திக்காயிட்டே வரும். கொஞ்சமாக திக்கானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வால்யூம் கொடுக்கும், ப்ளஸ் ஒரு திக்னஸும் கொடுக்கும். கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருக்கிற பலாப்பழத்தோட ஃப்ளேவரையும் கொஞ்சம் சப்டியூ பண்ணும். கடலைப்பருப்பு சேர்த்தோடனே கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த கட்டியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உடச்சி விட்டுருங்க. தனியாக வெல்லம் தெரியாமல் ஒத்து போய் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்தோடனே நம்ம ஸ்டஃபிங் நல்லா திக்காக வாசனையாக ஆகிடும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பந்து மாதிரி வரணும், அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டு கொதிக்க விட போகிறோம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ளேமை சின்னதாக வச்சுக்கோங்க. நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் எதுவும் ஒட்டாமல் இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிற ஸ்டஃபிங் நம்ம கடாயிலேருந்து தனியாக நகர்ந்து வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கலரிக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு பெரிய சிட்டிகை அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கும் போது நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் நல்லா அது தூக்கி காமிக்கும். நம்ம 1 கப் பலாப்பழம் விழுது சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லாவே பலாப்பழம் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டஃபிங் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம கம்ஃபர்டபுளாக ஸ்டஃப் பண்ண முடியும். நீங்கள் பலாப்பழத்துக்கு பதிலாக வேறு எதாவது பழம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். மீந்த பூர்ணத்தை நீங்கள் மைதா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்து சுய மாதிரி கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுத்து. அடுத்ததாக நம்ம மோதகம் ஷேப் பண்ண ஆரம்பிக்கலாமா? இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் தனியாக கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணல. நம்ம எப்போவுமே வீட்டில் வாங்கி வச்சுருக்க அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கையிலையும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா உருட்டிண்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. தட்டினதுக்கப்புறம் ஓரங்கள் சென்டர்லாம் கொஞ்சம் தின் பண்ணிக்கோங்க. சென்டரில் கொஞ்சமாக ஒரு பந்த அளவுக்கு பூர்ணத்தை வச்சுட்டு 2 எண்ட்ஸையும் நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா நம்மளோட அந்த போட் ஷேப்டு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். கையில் ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஓரங்கள்லாம் நல்லா ஒட்டிடும்.
உங்களுக்கு மாவு இன்கேஸ் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெயில் கையை டிப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எண்ணெய் தடவி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஆகிடும். நான் பாதி அளவை இந்த மாதிரி போட் மாதிரி ஷேப் பண்ணி வச்சுட்டேன், மீதி பாதியை மோதகம் மாதிரி ஷேப் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோதகம் மாதிரி பண்ணுறதுக்கு அதே மாதிரி சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு மாவு எடுத்துட்டு ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டி குமிச்சு மேலே ஒரு குமிழ் வச்சிங்கன்னா உங்களுக்கு மோதகம் மாதிரி ஆகிடும். கீழே மட்டும் கொஞ்சம் சர்க்குலராக ஆக்கிக்கோங்க. 2 மெத்தடுமே ரொம்ப ஈஸி தான். எல்லா மாவையும் ஃபில்லிங்கையும் வச்சுட்டு ஷேப் பண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற குக்கரோ இல்லைனா இட்லி குக்கரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எந்த தட்டை நீங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நல்லா எண்ணெய் தடவிடுங்க. நீங்கள் எண்ணெய் தடவலைன்னா மோதகம் ஸ்டீம் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பேஸில் ஒட்டிக்கும், எடுக்கும் போது மோதகம் கிழிஞ்சிடும். எண்ணெய் தடவின தட்டில் ஒன்று ஒன்று அடுக்கிக்கலாம். நீங்கள் ஓவர் க்ரோட் பண்ணாலும் உங்களுக்கு ஒட்டிக்கும். நான் ஒரு குழியில் ஒரு மோதகம் தான் வச்சுருக்கேன். ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட மோதகம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் விட்டுட்டு தட்டிலேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒட்டாமல் உடையாமல் சூப்பராக வரும். முடிஞ்ச அளவுக்கு சூடாக சாப்பிடுங்க, சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூடாக சாப்பிடும்போது பலாப்பழம் ஃப்ளேவரோட ஜம்மன் இருக்கும். ஆறுனா கொஞ்சம் கட்டையாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்கள் மொத்த வீடுமே பலாப்பழ வாசனையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, happy weekend.